Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல PGTRB Englishல 5th unitல Shakespeare's sonnets இந்த பார்ட்ல first line and final lines பார்க்குறோம் with theme ஓட. And already பார்த்தீங்கன்னா 5th unit ரிலேட்டடா sonnetsக்கு மட்டும் தனியா MCQs கொடுத்திருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் அதே போல டிராமால இருக்கக்கூடிய அதாவது ஒத்தெல்லோ, கிங் லியர், தி டெம்பஸ்ட், மெஷர் ஃபார் மெஷர் இதில் இருக்கக்கூடிய கோட்ஸுக்குமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும். பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். 5th யூனிட்ல சானட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டோட்டலாக 8 சானட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது சானட் நம்பர் 18, 29, 65, 104, 106, 116, 129, 130. ஸோ அதில் இருக்கக்கூடிய சானட் 18ஓட ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, ஷல் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டே, இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் லைன். அண்ட் அஃப்கோர்ஸ் சானட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன் தான் அந்த சானட்டோட டாப்பிக்காகவுமே இருக்கும். ஸோ தட் சானட் 18ஓட டாபிக் பார்த்தீங்கன்னா, ஷல் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டே அப்படின்னு ஆரம்பிக்கும். அண்ட் தென் அதோட ஃபைனல் லைன் பார்த்தீங்கன்னா, ஸோ லாங் லிவ்ஸ் திஸ் அண்ட் திஸ் கிவ்ஸ் லைஃப் டு தி அப்படின்னு முடியும். அண்ட் தென் அதோட தீம்ஸ் பார்க்குறோம். இம்மார்டாலிட்டி த்ரூ போயட்ரி, த ஃப்ளீட்டிங் நேச்சர் ஆஃப் பியூட்டி, லவ் ஸ்பார், டைம் அண்ட் சேஞ்ச் வர்சஸ் இட்டர்னிட்டி, ஆர்ட் ஆஸ் எ வெஹிக்கல் ஃபார் ட்ரூத். இதுதான் அதோட தீம்ஸாக இருக்குது. ஸோ வேர்ட்ஸ் எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம். த்ரூ த மீனிங் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தீம்ஸ்லாம் உங்களுக்கு கட்டாயம் ஞாபகத்துக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் சானட் பார்க்குறோம். சானட் நம்பர் 29, இதோட ஃபர்ஸ்ட் லைன், வென் இன் டிஸ்கிரேஸ் வித் ஃபார்ச்சூன் அண்ட் மென்ஸ் ஐஸ். அண்ட் சானட் 29ஓட ஃபைனல் லைன் பார்த்தீங்கன்னா, தட் தென் ஐ ஸ்கான் டு சேஞ்ச் மை ஸ்டேட் வித் கிங்ஸ் அப்படின்னு இந்த 14th லைன் முடியுது. இதோட தீம்ஸ் பார்க்குறோம். Misery to joy, spiritual versus economic wealth, compensation for life's hardships, isolation to connection. So, sonnet 29ஓட themes பார்த்தோம். Next one, sonnet 65, இதோட first line, since brass nor stone nor earth nor boundless sea, அதோட final line, that in black ink my love may still shine bright அப்படின்னு சானட் நம்பர் 65 கம்ப்ளீட் ஆகுது. இதோட தீம்ஸ் பார்த்தீங்கன்னா, டைம் ஆஸ் எ பவர்ஃபுல் ஃபோர்ஸ், பியூட்டிஸ் வல்னரபிலிட்டி, த இம்மார்டலைசிங் பவர் ஆஃப் போயட்ரி. இது மூணுமே சானட் 65ஓட முக்கியமான தீம்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், சானட் 104 ஃபர்ஸ்ட் லைன் பார்க்குறோம். To me, fair friend, you never can be old. And அதோட லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, or your born was beauty's summer dead அப்படின்னு கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் தீம்ஸ் பார்க்கும்போது, seemingly unchanging beauty, passage of time, subtle change and perception, the power of life and perception, warning to future generations. And next sonnet பார்க்குறோம். sonnet number 106, இதோட ஃபர்ஸ்ட் லைன், when in the chronicle of wasted time, final line, have eyes to wonder but lack tongues to praise. And இதோட themes பார்க்கும்போது, limitations of language, eternal and unsurpassed beauty, foreshadowing of beauty, the blazoned tradition. இது எல்லாமே sonnet 106ஓட தீமாக இருக்குது. And then next one, sonnet number 116, இதோட ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, let me not to the marriage of true minds, final line, I never write nor no man ever loved. 116ஓட தீம்ஸ் பார்க்குறோம். unwavering love, timelessness, unimaginable value, absence of impediments, spiritual connection. இது எல்லாமே 116ஓட தீம்ஸ். And then sonnet 129ல அதோட ஃபர்ஸ்ட் லைன் பார்க்குறோம். த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் இன் எ வேஸ்ட் ஆஃப் ஷேம், அதோட ஃபைனல் லைன், டு ஷன் த ஹெவன் தட் லீட்ஸ் மென் டு திஸ் ஹெல். தீம்ஸ் பார்க்கும்போது, டிஸ்ட்ரக்டிவ் சைக்கிள், ஷேம் அண்ட் வேஸ்ட், மேட்னஸ் அண்ட் டிசெப்ஷன்,
overwhelming desire versus reality, humanity's blindness. And then last one, sonnet 130 oda first line pathina, my mistress eyes are nothing like the sun. Final line, as any she believed with false compare. Themes பார்க்கும்போது embracing reality, critic of poetic conventions, authentic appreciation and genuine love. So up to this, இந்த 8 சானட்ஸோட ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் ஃபைனல் லைன்ஸ் வித் தீம்ஸோட பார்த்துருக்கோம். பிஃபோர் எக்ஸாம் நீங்கள் இது ஒரு முறை பார்த்துட்டு போனாலே ஒரு ஐடியா இருக்கும். அந்த லைன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது இந்த சானட் தான் அப்படின்னு சொல்லி. ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் ஃபைனல் லைன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் டைமாக சானட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு லைனை கொடுத்துட்டு எந்த சானட்ல இருந்து அப்படின்னு கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் இட் ஷுட் பி ஃபர்ஸ்ட் ஆர் லாஸ்ட் லைன். எப்பவுமே பொதுவாக மேக்சிமம் எந்த போயமில் பார்த்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் லைன் ஆர் ஃபைனல் லைன்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய லைன்ஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு லைனாக இருந்ததுன்னா அதை மென்ஷன் பண்ணி அந்த லைன் எந்த போயம்ல இருந்து அப்படின்னு கேட்கறது வழக்கம். அண்ட் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது சானட் ரிலேட்டடாக நல்ல ஒரு ஐடியா வரும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி. அண்ட் ட்ராமாவில் இருக்கக்கூடிய கோட்ஸ் பார்க்கும்போதும் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் 5th யூனிட் ரிலேட்டடாக. அண்ட் மோர் தென் திஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.